வணக்கம், எனது பேர் மோகன்ராஜ். நான் நாமக்கல் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ WSC சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெமோ வீடியோ பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பல்ஸ் பார்த்து செக் பண்ண போகிறோம். நம்ம பார்க்குற பல்ஸ் பார்த்திங்கன்னா டீப் பல்ஸ். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா காற்று மூலகமும் மர மூலகமும் சீர்கேடு அடைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான பாயிண்ட்டை நம்ம மூலக புள்ளியை தூண்டி விடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பல்ஸை ரீசெக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் பல்ஸ் வேலை செய்யுது. ஸோ அப்போ நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு சரியாயிருங்கம்மா. நன்றி. வணக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அக்குபஞ்சர் ஹீலிங் எப்படி கொடுக்குறதுன்றதை பற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து எனர்ஜி ஹீலிங் எப்படி கொடுக்கலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹீலிங் மூலமாக ஒரு பேஷண்ட்டோட சக்கரங்களில் உள்ள பிராணக்கழிவுகள் நீக்கப்பட்டு அவங்களோட சக்கரங்களுக்கு சக்தி ஊட்டப்படும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹீலிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை வந்து நம்ம தளர்வாக படுக்க வச்சுக்கணும். தளர்வாக படுக்க வச்சு அவங்கள கண்ணை மூடி மூச்சு கதை சுவாசிக்கணும். இந்த ஹீலிங் கொடுக்கறதுக்கு ஒரு அக்கு ஹீலர் வந்து இதுக்கான அடிப்படை பயிற்சிகள் நிறைய பண்ணியிருக்கணும். இப்போ வந்து இவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கலாம். இவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல அவங்களோட கால் கடியில் மிஸ்டிக் ஃபயர் அல்லது உப்பு நீர் கரைசல் இருக்கிறதா வச்சுக்கணும். இப்போ வந்து மிஸ்டிக் ஃபயரை நம்ம அங்கே வச்சுக்கிறதா பாவனை பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அந்த இடத்துல இப்போ மிஸ்டிக் ஃபயர் இருக்குது. இப்போ இவங்களோட ஆறாவை நம்ம செக் பண்ண போகிறோம். ஆறாவை செக் பண்ணிவிட்டு அவங்களோட பேலன்சிங் இன்பேலன்சிங்கை நம்ம கவனிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இவங்களோட ஆறாவை செக் பண்ணியாச்சு. இவங்களோட ஆறாவை செக் பண்ணதில் என்ன பேலன்ஸ் இன்பேலன்ஸாக இருக்குன்றது தெரியுது. அவங்களோட ஆறாவை கலைச்சி விடுறோம். அவங்களோட ஆறாவை கலைச்சி விட்டதுக்கப்புறமா பிராண உடலில் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கான குறியீடுகளை போட்டு அவங்களோட பிராண உடல் கழிவுகளை நீக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் போட்டு விடணும். 7 சக்கரங்களுக்கும் போட்டுட்டு உடம்பு முழுவதும் இந்த குறியீடுகளை போட்டு அவங்களோட கழிவுகளை நீக்கிறதுக்கு நம்ம குறியீடுகள் போடணும். உடல் முழுவதும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா தலையிலேருந்து பாதம் வரையும் இழுத்து மிஸ்டிக் ஃபயரில் அவங்களோட கழிவுகளை இழுத்து விடணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி 3 முறை பண்ணணும். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோன்றதுனால ஒரு முறை மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களோட பிராண கழிவுகளை இழுத்து விட்டாச்சு. மிஸ்டிக் ஃபயரில் இழுத்து விட்டதுக்கப்புறமா அவங்களுக்கும் மிஸ்டிக் ஃபயருக்கும் உண்டான தொடர்பை கட் பண்ணணும். கட் பண்ணி சீல் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த மிஸ்டிக் ஃபயருக்கு அழிக்கும் குறியீடு போட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறமா அவங்க உடம்புக்கு சக்தி ஊட்டக்கூடிய குறியீடுகளை போட்டு அவங்களோட இன்பேலன்ஸை பேலன்ஸ் ஆக்குறோம். ஓகேங்களா? 7 சக்கரங்களுக்கும் குறியீடுகள் போடுறோம். ஏழு சக்கரங்களுக்கும் குறியீடு போட்டு உடல் முழுவதும் குறியீடுகள் போடுறோம். குறியீடுகள் போட்டு இப்போ அவங்களோட சக்கரங்களை சக்தி ஊட்டியாச்சு. இப்போ அவங்கள ஒரு கணிச்சு படுக்க வைக்கிறோம். வலதுபுறமாக ஒரு கணிச்சு படுங்க. இப்போ கண்ணை மூடு நிலையில் எழுந்து அமர வைக்கிறோம். எழுந்துருச்சு அப்படியே அமருங்க. கைகளை மேல் நோக்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இவங்களோட 7 சக்கரங்களுக்கும் சக்தி ஊட்டுறோம். உள்ளங்கைகளுக்கும் சக்தி ஊட்டுறோம். இப்போ உள்ளங்கைகளுக்கும் சக்தி ஊட்டியாச்சு. இப்போ இவங்களுக்கும் நமக்குமான தொடர்பை கட் பண்ணிக்கிறோம். இந்த ஹீலிங்கை நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த ஹீலிங்கை வீடியோ எடுக்கிறதுனால ஷார்ட்டாக முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நன்றி.